இன்று நாம் ஒரு அழகான கடற்கரையின் கதையை கேட்கப் போகிறோம். அந்த கடற்கரை பொன்னான மணலால் மின்னிக்கொண்டே இருக்கும். அங்கு ஒரு சிறு குழந்தை எப்போதும் போல மகிழ்ச்சியாக மணலில் விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த குழந்தை மணலை கைப்பிடியில் எடுத்து தூவிக்கொண்டிருக்கும் போது அதன் பார்வைக்கு ஒரு விசித்திரமான ஒளி பளிச்சென்று தெரிந்தது. மணலின் அடியில் ஏதோ ஒன்றோ மின்னியது போல. ஆர்வத்தில் குழந்தை மெதுவாக மணலை அகற்றியது. அதற்குள் ஒரு அழகான மின்னும் சிப்பி கிடந்தது. அது சாதாரண சிப்பி இல்லை, அது நீல ஒளி வீசும் மாயச்சிப்பி. அந்த சிப்பியை குழந்தை எடுத்து பார்த்ததும் கடற்கரையின் காற்றே திடீரென மெல்லிய இசையைப் போல ஒலிக்கத் தொடங்கியது. அலைகளும் மெதுவாக வந்து அந்த மாயச்சிப்பியை வரவேற்றது போல் இருந்தது. அந்த நேரத்தில் கடலிலிருந்து மென்மையான ஒளிகள் மேலே எழுந்து குழந்தையை சுற்றி நடனமாடின. இவை கடல் ஆன்மாக்கள், நல்ல மனதை கண்டால் மகிழும் விசேஷ உயிர்கள். அந்த சிப்பி ஒரு ரகசியத்தை கொண்டிருந்தது. அது குழந்தை மனதில் தோன்றும் ஆசைகளை உணரக்கூடியது. ஆனால் ஒரு நிபந்தனை மட்டும் இருந்தது. அந்த ஆசை நல்ல மனதில் இருந்தால்தான் சிப்பி மந்திரத்தை செய்யும். குழந்தை அன்றைய தினம் தன்னுக்காக எதையும் நினைக்கவில்லை. அது யாருக்கும் உதவ எப்படி முடியும் என்று மட்டும் சிந்தித்தது. அந்த நன்னென்று சிப்பியை மகிழ்ச்சியடைய செய்தது. அந்த நிமிஷத்தில் சிப்பியின் நீல ஒளி இன்னும் பிரகாசித்தது. அலைகள் தூரம் வரை தங்க நிறத்தில் மின்னின. கடற்கரையே மந்திரம் போல மாறி ஒரு சிறிய நறுமணம் மிதந்தது. நல்ல உள்ளம் கொண்ட ஆசையால் அந்த மாயச்சிப்பி குழந்தை நினைத்த நன்மையை நிஜமாக்கியது. அந்த நிமிஷத்தில் கடல் ஆன்மாக்கள் மெதுவாக வானில் கரைந்தன. காற்று அமைதியாகி மீண்டும் ஒரு சாதாரண சூரிய நாள் போல மாறியது. அந்த நாள் குழந்தை ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது. உண்மையான அதிசயம் மந்திரத்தில் இல்லை, அது நமது நன்னெஞ்சில்தான் உள்ளது. மோரல்: நல்ல மனம் இருந்தால்தான் உண்மையான மந்திரம் நிகழும்.